வாலி சாருக்கும் எனக்கும் பழக்கம் 50 வருஷம், 50 ஆண்டு பழக்கம். ஓவியக் கல்லூரியில் எனக்கு முன்னாடி படித்தவர். அவர் 2 வருஷம் படிச்சுட்டு பாதியில் விட்டுட்டு போயிட்டார். நான் தொடர்ந்து 6 வருஷம் படித்தேன். என்னுடைய படங்களில் 50 படங்களுக்கு மேலே அவர் பாடல் எழுதியிருக்கார். அதாவது கண்ணதாசன் காலத்தில் கண்ணதாசன் அவர்களுக்கு இணையாகவே பாடல் எழுதின ஒரு மகத்தான ஒரு கவிஞர். பல நேரங்களில் கண்ணதாசன் அவர்களை ஃபோன் பண்ணி, வாலி இது நான் எழுதின பாட்டா நீ எழுதின பாட்டான்னு கேட்பார். அந்த மாதிரி ஈக்கலாக பாட்டு எழுதின ஒரு அற்புதமான ஒரு மனிதர். சின்ன பிள்ளையாக இருக்கும்போது தாயிருக்கும் காரணத்தால் கோயிலுக்கு போவதில்லை அப்படின்னு அம்மா கடவுளாக கும்பிட்டவர். அதுக்கப்புறம் ஊக்குவிக்க ஆள் இருந்தால் ஊக்குவிப்பவனும் தேக்குவிப்பான் அப்படின்னு எந்த மனிதனுக்கு என்கரேஜ் பண்ணுறதுக்கு ஆள் இருந்தால் தான் வாழ்க்கை முன்னுக்கு வர முடியும்னு சொன்னவர். கற்பனை என்றாலும் கற்றலை என்றாலும் கந்தனே உடைமறவேன், ஓராறு முகமும் ஈராறு கரமும் தீராத வினைதனை தீர்க்கும் துன்பம் வாராத நிலைதனை சேர்க்கும் என்று வைணவ பரம்பரையிலே பிறந்த ஒரு மனிதன் சைவ கடவுளை மனமுருக பாடலாக எழுதி டிஎம்எஸ் அவர்களை பாடவிட்டு உலகம் பூராவும் பெயர் பெற்ற ஒரு அற்புதமான ஒரு மனிதர். வாழ்க்கை அவருக்கு ஒன்றும் ஈஸியாக இல்லை. 58 மெட்ராஸுக்கு வந்தார். ஒரு படத்துக்கு பாட்டு எழுதினார். அது எந்த படத்துக்கு பாட்டுன்னு யாருக்கும் தெரியாது, அவர் சொன்னால் தான் தெரியும். அதுக்கப்புறம் சரி மூட்டை கட்டிட்டு போகலாம்னு கோடம்பாத்து மேலே வெறுப்பு புறப்பட்டு போகும்போது பிபி சீனிவாஸ் ஒரு படத்துக்கு பாடியிருக்கேன், அந்த பாட்டை நீங்கள் கேட்டுட்டு போங்க சார் அப்படின்னு கூப்பிட்டார். ஒன்று உட்காந்து பாட்டை போட்ட உடனே கண்ணதாசனுடைய பாடல் அது. மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்குமா, வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த ஜென்மம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரையில் அமைதி இருக்கும் என்று பாட்டில் கேட்ட உடனே இனிமே உயிரே போனால் சரி மெட்ராஸுக்கு போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணி இங்கே செட்டில் ஆகிட்டார். உடனே வாய்ப்பு கிடைக்கல. இது 57 நடந்த விஷயம். 63 முக்தா சீனிவாசன் அவர்கள் ஒரு படம் எடுக்கிறார். MS விஸ்வநாத் ராமமூர்த்தி மியூசிக் போடுறாங்க. அதுக்கு ஒரு பாட்டு எழுதினார். பூவரையும் பூங்கொடியே பூமாலை போடவா பொன்மகளே வாழ்க்கை என்று பாமாலை பாடவா என்று எழுதினார். அன்னைக்கு ஆரம்பித்த மனுஷன் இன்னைக்கு வரைக்கும் போன ஜூன் மாதம் வரைக்கும் 15 வச்ச பாட்டு எழுதியிருக்காரு. 50 வருஷம் தாண்டி பாட்டு எழுதியிருந்த ஒரு மகத்தான ஒரு மனிதன். அதுக்கப்புறம் எம்ஜிஆரோட படங்களுக்கு உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், யாருக்காக கொடுத்தான், ஒருத்தருக்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான் பொது உடைமை தத்துவங்களை வச்சு எம்ஜிஆர்களுக்கு முறையாக பாட்டு எழுதியிருக்காரு. நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார் என்ற பாடலும், மூன்றெழுத்தில் என் மூச்சிற்கும் அது முடிந்தம்னாலும் பேச்சிருக்கும் எம்ஜிஆருக்கு பாட்டு எழுதார். அதே மாதிரி சிவாஜி அவர்களுக்கு பிரமாத பாட்டு எழுதியிருக்காரு. அதில் ஆழியிலே பிறவாத அலைமகளோ, ஏழுசையை பயிலாத கலைமகளோ, ஊழி நடம் புரியாத மலைமகளோ, உலகத்தாய் பெற்றெடுத்த திருமகளோ என்று அழகு தெய்வம் மெல்ல மெல்ல அடியெடுத்து வைத்து ஒரு பாட்டு சிவாஜி ரொம்ப உரிகுறி ரசித்த ஒரு பாட்டு. அதே மாதிரி மாதவி பொன்மயிலால் தோகை விரித்தால் ஒரு பாட்டு இரு மரங்கள் வரும். இப்படி ஆரம்பிச்சிங்கன்னா 10,000 சுவிச்சம் பாட்டு எழுதின மகத்தான மனிதன். எத்தனை ஆயிரம் பாட்டு எழுதினாலும் ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க, அவர் எழுதின அவதார புருஷன், பாண்டவர் பூமி, ராமானுஜகாவியம், கிருஷ்ணவஜியம், அந்த புதுக்கவிதை எழுதின இந்த வரலாறுகள் என்றென்றும் வாலியோட பேர் சொல்லிட்டு இருக்கோம். நம்ம யாருமே வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவர் முழுசாக வாழ்ந்துட்டு போன மனிதன். ஒரு சித்திர பாடல் ஒன்றுக்கு பிறந்தன இறக்கும் இறந்தன பிறக்கும், தோன்றின மறையும் மறைந்தன தோன்றும், பெருத்தன சிறுக்கும் சிறுத்தன பெருக்கும், உணர்ந்தன மறக்கும் மறந்தன உணரும், புணர்ந்தன பிரியும் பிரிந்தன புணரும், அருந்தின மலமாகும் புனைந்தன அழுக்காகும், ஓப்பன வெறுப்பாகும் வெறுப்பன ஓப்பாகும். இந்த தத்துவுக்குள்ள நீங்கள் நான் எல்லா சமம், இதில் யாரும் தப்பிக்க முடியாது. அந்த மனிதனுடைய ஆத்மா சாந்தி ஆகிட்டும். நன்றி, வணக்கம். ரொம்ப பாசிட்டிவான மனிதர் வாலி சார். எப்போ பாட்டு எழுத உட்காரும் போதும் அந்த பாட்டு மக்களை மட்டும் இல்லை, நம்மளை மெயினாக டைரக்டர் நீ சந்தோஷம். மிகப்பெரிய இழப்பு சினிமாவுக்கு இந்த வருஷத்தில் கிடைச்ச மிகப்பெரிய துயரம். வாலினா என் குருநாதர் மாதிரி. உலகத்துக்கே தெரியாத ஒரு விஷயம் என்னென்னா, வாலினா எங்கள் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ்னு எக்மோரில் இருக்குது, அதில் பெயிண்டிங் படித்தவர். அதனால் அவரை குருநாதன் நான் கூப்பிடுவேன். ஏன்னா நானும் அங்கே படித்தேன். ரொம்ப பாசத்தோடு பழகுவார். இவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் நிறைய தெரியும். பெரிய ஜாம்பவானான கண்ணதாசன் மாதிரி பெரிய ஜாம்பவான் இருக்கிற நேரத்தில் அவருக்கு எடுத்தாப்புல நின்று சாதிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது.
மாணிக்க வரிகள், ஒவ்வொரு வரிகளும் அவ்வளோ பயங்கரமான புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவ்வளோ மேலே அவ்வளோ பெரிய வரிசை. பெரிய லெஜெண்ட். என்னென்னா என்னால் என் வாழ்க்கையிலே மறக்க முடியாது. என்னுடைய முதல் பாடல் சென்னை 28ல் யாரோ யாருக்கு யாரோ அவர் தான் எழுதினார். என்னை ஆசீர்வாதம் பண்ணி என்னை பொறுத்த வரைக்கும் என் லைஃப்லேயே இது ஒரு பெரிய லாஸ். அதில் முக்கியமாக இந்த பாட்டில் உனக்காக ஒரு வரியை எழுதியிருக்கேன் அப்படின்னு டைரக்டர் சொன்னார். அந்த பிளெஸ்ஸிங், அந்த ஆசீர்வாதம் வந்து யாருக்கு கிடைக்கும்னு தெரியாது, எனக்கு கிடைச்சிது. அவர் இல்லைனாலும் அவர் பாடல்கள் மூலிமா, நம்மளும் இல்லைனாலும் அவர் என்றைக்குமே இருப்பார். மை சோல் ரெஸ்ட் இன் பீஸ் அண்ட் பிளெஸ் ஆல் ஆஃப் அஸ். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து இது ஒரு பெரிய லாஸாக கருதுகிறேன். ஏன்னா அவர் ஆசீர்வாதம் பண்ணும்போது அவர் சொன்ன வார்த்தைகள் இப்போ என்னால் இங்கே சொல்ல முடியாது. ஆனால் அந்த வார்த்தையில் என் லைஃப்பில் என்னால் மறக்க முடியாது. சென்னைக்கு வர்றதுக்கு முன்னாலேருந்து கோயம்புத்தூர் இருக்கும்போது நிறையா எம்ஜிஆர் சார், சிவாஜி சார், ஜெமினி கணேசன் இவங்க படங்கள்ல எல்லாம் வந்து வாலி சார் பாடல்களை பார்த்து அந்த பாட்டுகளெல்லாம் கேட்டு கேட்டு ரசித்து அவருக்கு ரசிகனானவன். அதுலேயும் குறிப்பாக நம்ம புரட்சி நடிகராக இருந்த எம்ஜிஆர் அவர்கள் வந்து தலைவராக மக்கள் மனதில் ஒரு இமேஜ் வர்றதுக்கு காரணமாக இருந்ததுங்கிறது வந்து அவருடைய படத்தினுடைய கதையமைப்பும் அதுக்கு தகுந்த மாதிரி வாலி சார் எழுதின பாடல்களும் தான் வந்து அவர் தலைவராகிறதுக்கு முன்னாலே அந்த தலைவருங்கிற அந்த ஒரு இமேஜ் உருவாகுச்சு. ஸோ அவரோட வேலை பார்க்க முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து எனக்கு ஒரு பெரிய கனவாக இருந்தது. ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் என்னுடைய மௌனகீதங்கள் படத்துலேருந்து லாஸ்ட்டு படம் வரைக்கும் நிறைய படங்கள் வந்து என்னுடைய படங்கள் அவர் வேலை பார்த்துருக்காரு. அவர் கூட அவ்வளோ அனுபவம் இருக்குது. நான் மியூசிக் போடும்போது நிறையா பாட்டுகள் அவர் எழுதியிருக்காரு. அது ஒரு ரொம்ப சுவையான அனுபவம். அதே மாதிரி வந்து என் சன்னு நடித்த படத்துக்கும் அவன் வந்து சின்ன பையனாக வந்து என்ன அப்போ எனக்கு கல்யாணமே ஆகலைங்க வந்து புதுசில். அதுக்கப்புறம் என் சன்னுக்கும் அவர் பாட்டு எழுதியிருக்காருங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு சமாச்சாரம். இவ்வளோ நாளில் வந்து அவருக்கு உடம்பு வந்து நிறைச்சிருக்கு. ஆனால் அவருடைய மனசோ அவருடைய திறமைகளோ அவர் வந்து கடைசி வரைக்கும் அது வந்து என்றைக்கு இளமையாகவே இருந்தது. அது வந்து தான் பெரிய ஆச்சரியம். அது வந்து பெரிய கிஃப்ட்டு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதனால் சிரஞ்சீவியாக அவருடைய பாடல்கள் என்னென்னைக்கும் ஒழிச்சிக்கிட்டே இருக்கும். சினிமா உள்ள வரைக்கும் அவருடைய பெயரை நினச்சிட்ருக்கோம். அவர் ஆத்மா சாந்தி அடையவும் அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் என்னுடைய ஆறுதலை தெரிவிச்சுக்கிறேன். 4-5 மணிக்கு தான் தெரியும் எனக்கு வாலி சார் அவங்க இறந்துட்டாங்கன்னு. எனக்கு என்னமோ தலைமுறைகளை கடந்த ஒரு கவிஞர். அது ஒரு கடைசியாக தான் என்னோடய படத்துக்கு தான் பன்னியார் மத்தன் படத்துக்கு நான் முடிச்சுட்டு வந்து சாரை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். பட் இப்படி ஒரு இடத்துல பார்ப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப வருத்தமாக இருக்குது. எனக்கு அவரை நேரில் பார்க்குற பாக்கியம் தான் கிடைக்கல. நான் இப்படி பார்ப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. நான் நிஜமாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு ரொம்ப சேடான ஒரு நாள். ஏன்னா லெஜெண்டரி லிரிசிஸ்டாக வாலி சார் இன்றைக்கி அவர் மறைவான நாள். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட 30 to 40 இயர்ஸ் எழுதின இன்னி வரைக்கும் கூட அவரோட சோனா பரியா அந்த பாட்டு இப்போ தான் கேட்டுட்டு வரேன். கேள்விப்படும்போது ரொம்ப வருத்தமாக இருந்தது. எனக்கு ஒரே சாங் தான் எழுதியிருக்காரு, அப்பம்மா நெவாடான்னு. ஆனால் அதில் அவர் கூட நான் சேர்ந்து இருந்த அந்த ஒரு 3 நாள் ரொம்ப மறக்க முடியாத நாள். ரொம்ப ஆசையாக பக்கத்துலேயே உட்கார வச்சு சொல்லி தந்து லிரிக்ஸ்லாம் அழகாக ஒரு வார்த்தையும் சொல்லி தந்து செய்வார். இந்த வயசில் கூட எங்கள் கூடலாம் உட்காந்து எழுந்தது வந்து நாங்கள் ரொம்ப பெரிய பாக்கியமாக நினைக்கிறோம். ஸோ அவரை மிஸ் பண்ணது ரொம்ப வருத்தமாக இருக்குது.